மார்னிங் மேம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ மேடம். அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. அது 2024 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணையபயிற்சி நற்புலரி. 9th சென்ஸ் டென்ஷன்ஸ் கன்சல்ட்ஸ் வழங்கும் இந்த இணையவழி இணையபயிற்சி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெற்றோம். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு நேரம், கன்வர்ஷன், திறமை, கியூஸ், காசு, பதவி, புகழ் மற்றும் பல. இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமே மிகச்சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களை வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமை அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் இந்த பயிற்சியின் இறுதியில் பின்னோட்டத்திற்கு முன்பு வழங்கப்படும். தற்போது இன்றைய பயிற்றுனர் என் சிவகணி மேடம் அவர்களிடம் இந்த தளம் ஒப்படைக்கப்படுகிறது. திஸ் ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ் மேம். ப்ளீஸ் வெல்கம் மேம். யூ கேன் ஸ்டார்ட் மேம். அனைத்து இனிய நட்புணரி உறவுகளுக்கு என் அன்பான காலை வணக்கம். இன்று எனக்கு வாய்ப்பை கொடுத்த நமது ஃபவுண்டர் சாருக்கும் மற்றும் எனக்கு ஊக்கத்தை ஏற்படுத்திய நமது நண்பர்களுக்கும் எனது பணிவார்ந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்மளோட தலைப்பு பார்த்தீங்கன்னா நேரம், திறமை, காசு, பதவி, புகழ் மற்றும் பல. இதை நம்ம ஒவ்வொருத்தருமே தினந்தோறும் கடந்துட்டே தான் இருக்கோம். ஸோ அந்த நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு நேரத்தை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை நம்ம கண்ணுக்குள்ள வச்சு பார்க்குற மாதிரி ஒரு கண்ணின் கருவிழி கண்மணி போல பார்க்கணும். அப்பதான் நம்ம அதாவது எவ்வளவு ஒரு வேல்யூபிளான டைம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஒவ்வொரு நிமிடமுமே ஒவ்வொருத்தரோட வாழ்க்கைக்குமே ஒரு முக்கியமானதா இருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் படிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு அந்த இயர் பாஸ் பண்ணலைன்னா அவனோட காலம் வேஸ்ட் ஆயிடும். அந்த மாதிரி ஒருத்தங்க ட்ரெயினை பிடிக்க போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஒரு மினிட் அப்படிங்கிறது ரொம்ப வேல்யூபிளான டைம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு எக்ஸாம்பிளும் நம்ம நிறைய சொல்லிட்டே போய்க்கலாம். ஸோ அந்த வகையில நம்மளுக்கு திருவள்ளுவர் காலத்தை பத்தி ஒரு 10 குறள் கொடுத்திருக்காரு. அதை நம்ம படிக்கும்போது காலம் நம்ம எப்படி செயல்படணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு விழிப்புணர்வா இருக்கும். ஸோ எவ்ரி ஹவர்ஸ் நம்மளுக்கு ஒவ்வொரு டைமுமே அவங்கவங்களுக்கு ஒரு வேல்யூபிள். அது எந்த வகையில யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத அது அவங்கவங்க தான் உணர முடியும். ஸோ அந்த மினிட்டை வள்ளுவர் எப்படி சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நேரம் நம்ம ஒரு செயலை செய்யும்போது அந்த நேரம் வரும்போது உணர்ந்து செய்யணும். அதுக்கான திறமைய உபயோகப்படுத்தி செய்யும்போது அந்த நேரம் ஒரு உபயோகமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதற்கப்புறம் நான் இப்ப எனக்கு திறமை இருக்குது அப்படிங்கறக்காக நான் எல்லா இடத்துலயும் போய் அதை நம்ம வெளிப்படுத்த முடியாது. நமக்கான ஒரு இடம் எங்க தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அந்த இடத்துல போய் நம்ம செயல்படுத்தும் போது அந்த நேரத்திற்கான மதிப்பும் கூடுது, நமக்கான ஒரு மதிப்பும் உயருது அந்த இடத்துல. சும்மா நம்ம நேரம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. அதுக்கு நம்ம என்ன முயற்சி எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நம்ம உலகத்தை நம்ம கைக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு நேரத்துக்காக நம்ம வெயிட் பண்ணணும். நான் இன்னைக்கு போய் இங்க பேசணும் அப்படின்னா நான் பேசி முடிச்சிட முடியாது. ஸோ அதுக்கான முயற்சி நான் என்ன எடுத்திருக்கேன், அந்த காலம் அப்படிங்கிறது இப்ப நம்ம 5:27க்கு ஸ்டார்ட் பண்றோம்னா அது வரைக்கும் நம்ம பொறுமையோட காத்திருக்கணும். ஸோ அந்த காத்திருப்பு அப்படிங்கிறது காலத்துல மிகவும் முக்கியமான ஒன்றா இருக்குது. அதற்கப்புறம் நான் பேசணும் அப்படின்னு நினைச்சா கூட நம்ம மத்த எல்லாரும் நம்மளுக்கு ஒரு ஊக்கம் கொடுத்தாங்கன்னா அந்த ஊக்கம் இன்னும் நம்ம பேசணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். ஸோ அந்த இடத்துல காலத்தை ஊக்கமா வச்சு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதை நம்ம எப்படி ஆக்கமா பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது இந்த இடத்துல முக்கியமான ஒன்றா இருக்குது. அதற்கப்புறம் நம்ம நேரத்துக்காக நம்ம யாருக்கிட்டையும் சண்டை போடவும் முடியாது. என்னோட நேரத்தை இவங்க எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம உணர முடியாது. ஸோ நேரம் நம்ம நல்ல நேரமா மாத்துறது நம்ம கையில தான் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த டைம்ல நம்ம என்ன விஷயம் செய்யறோம் அது நல்ல விஷயமா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம மனசுதான் முடிவு பண்ணணும். நம்ம பார்த்திருப்போம் ஒரு கொக்கு பாத்தீங்கன்னா ஒரு மீனை பிடிக்கிறதுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டா அந்த டைம் வரும்போது அந்த கொக்கு அந்த மீனை பிடிச்சிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம செய்யற செயல்ல காலம் காலத்துல பொறுமை இருக்கணும். அத வள்ளுவர் ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருப்பாரு. அதுதான் நம்ம இந்த திருக்குறள் நம்ம நிறைய படிச்சிருக்கோம். அதுல இந்த ஒரு திருக்குறள் மட்டும் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன்.
ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின். உரிய காலத்தையும் இடத்தையும் ஆய்ந்தறிந்து செயல்பட்டால் உலகமே நமது கைக்குள் வந்துவிடும் அப்படிங்கிறத 7 வார்த்தையில ரொம்ப அழகா சொல்லிட்டு போயிட்டாரு வள்ளுவர். வள்ளுவர் சொன்ன ஒவ்வொரு குறளையுமே நம்ம வாழ்வியலோடு தொடர்பு படுத்தி பார்க்கும்போது, நம்ம சாதிக்க முடியாதது எதுவுமே கிடையாது. அதற்கப்புறம் காலம் வந்து ரொம்ப ஈஸியா கடந்து போயிடும். அந்த காலத்த கடத்துறதும், க கடத்தி வைக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு. இப்ப நம்ம ஒரு காலத்த நம்ம ஒரு நாளைக்கு எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத என்னோட ஆங்கிள்ல நான் சொல்றேன். நம்மளுக்குன்னு வந்து ஒரு 6 மணி நேரமாவது டைம் செலவழிக்கணும் சுயத்துக்காக. அதற்கப்புறம் நமது குடும்பத்துக்காக ஒரு 6 மணி நேரம், வேலைக்காக ஒரு 6 மணி நேரம், ஒரு சொசைட்டிக்காக ஒரு 6 மணி நேரம். அந்த மாரி நம்ம பிரிச்சுக்கலாம். இப்ப நம்மளுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 10% நம்மளுக்குன்னு ஒரு செல்ஃப் கேருக்காக நம்ம செலவு பண்றோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். 20% ஃபேமிலிக்கு குடுக்கறதே வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயம் தான். அந்த மாதிரி நம்ம ஒரு பெர்சன்டேஜ் வைஸ் நம்ம பார்க்கும்போது அந்த மாரி பிரிச்சுக்கலாம். வேலைக்கு ஒரு 40%, சொசைட்டிக்கு ஒரு 30% அந்த மாரி பிரிச்சுக்கலாம். இப்போ நெறைய ஆளுமைகள பார்த்துருக்கோம். அதுல காமராஜர் பார்த்தீங்கன்னா, அவரு வந்து மேரேஜ் பண்ணிக்காம அவருடைய வாழ்நாள் ஃபுல்லாவே சொசைட்டிக்காக மட்டுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட காலம் வந்து இந்த மாதிரி அவர் எப்படி நேரத்த உபயோகப்படுத்தியிருக்காரு. ஒரு சோசியல் சர்வீஸ்ல கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக அவரு முடிவு பண்ணி அந்த மாரி பண்ணியிருக்காரு. ஆனா இன்றளவும் அவருடைய புகழ் என்றும் வந்து மறையல. நம்ம இப்பவும் நம்ம சொல்லிட்டே தான் இருக்கோம். அதற்கப்புறம் செல்ஃப் கேர். நம்மளுக்கு என்ன நம்ம அ பண்ணிக்கிறோம் அப்டின்னா, ஹெல்த்துக்கு வந்து நம்ம அக்கறையோட செயல்படுறோமா? அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம நல்லா பழகுறோமா? உறவுகள எப்படி மெயின்டெயின் பண்ணிக்கிறோம்? அந்த மாதிரி எல்லாம் நம்ம செல்ஃப வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு செல்ஃப் கேர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நேரம் வந்து நம்ம சொல்லும்போது, இப்ப நம்ம ஒரு ஏர்கிராஃப்ட்ல பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு குறிப்பிட்ட டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த டைம்ல வந்து நம்ம அந்த ஏவுகணை வந்து ஏவணும். ஸோ, அதுக்கு வந்து ஒரு நேரம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒன்றா இருக்குது. இந்த பிரபஞ்சம் வந்து நம்மளுக்கு குடுத்துருக்கிற டைம் பார்த்தீங்கன்னா, ஒரு 24 மணி நேரம் தான். அந்த 24 மணி நேரத்துல நமக்கான நேரம் நம்ம எப்படி உபயோகப்படுத்துறோம் அப்படிங்கிறது நம்மளுக்குள்ள இருக்கிற திறமைய வச்சு தான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு சிஇஓ சுந்தர் பிச்சை தெரியும். அவரோட சம்பளம் ஒரு நாளைக்கு 5 லேக்ஸ்க்கு மேல வந்துட்டுருக்கு அப்டின்னா, அவருக்கான திறமை அந்த இடத்துல வந்து ஸ் அ உபயோகப்படுத்தியிருக்காரு. அதற்கப்புறம் நம்ம டைம வேல்யூபிளா ஸ்பெண்ட் பண்றோமா, யூஸ்லெஸ்ஸா ஸ்பெண்ட் பண்றோமா அப்டிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தருமே நமக்குள்ள வந்து ஒரு கேள்வி எழுப்பிக்கலாம். அப்புறம் அப்துல் கலாம் நம்ம அவர் ஒரு குவர்ட் சொல்லியிருப்பாரு. "பிறப்பது ஏழையாக கூட இருக்கலாம். ஆனால் உனது புகழ் மறையும்போது ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும்" அப்படின்னு சொல்லிட்டு, உடல் மறையும்போது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அத நம்ம யோசிக்கணும். ஒவ்வொரு நாளுமே நம்ம இத நோக்கி தான் நம்மனால முடியாதது எதுவும் இல்ல அப்படிங்கிறத, அந்த காலம் வந்து நம்மளுக்கு நிர்ணயிக்குது. அதற்கப்புறம் உசைன் போல்ட் அவரெல்லாம் வந்து என்னன்னே சொல்ல முடியாது. அவருடைய விடாமுயற்சி, அவருக்குள்ள இருந்த தன்னம்பிக்கை, அது எல்லாமே தான் வந்து அதுல வந்து நம்ம அந்த ஓட்டப்பந்தயம்ன்னு சொல்றோம். அந்த செகண்ட்ஸ் அதுல தான் வந்து அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸே வந்து அங்க டிசைட் பண்றாங்க. ஸோ அந்த இடத்துல காலம் எப்படி அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். அதற்கப்புறம் என்னோட ஃபீல்டு எடுத்துட்டீங்கன்னா, ஒரு மதர் வந்து கர்ப்பமாகுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த 10 மாதம் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு பொன்னான தருணங்கள். அதுல அவங்க எப்படி கேர் எடுத்து அவங்க குழந்தைய பார்த்துக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த ஒவ்வொரு நாளுமே வந்து அந்த குழந்தைக்கான ஒரு ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய தருணமா இருக்கும். அத குழந்தை பிறக்கும்போது தான் அத நம்ம உணர முடியும். ஸோ அந்த இடம் தான் வந்து அங்க ஒரு ஆக்கு சக்தியா இருக்கும். அதற்கப்புறம் நம்ம ஒரு நம்ம ஒரு பயணத்துக்கே போறோம்னா கூட, இன்னும் ஒரு 10 நிமிடம் முன்னாடி போகணும் அப்படிங்கிற அந்த பழக்கத்த கொண்டு வரணும். அப்பதான் வந்து அந்த ட்ரெயின பிடிக்கிறதாகட்டும், பஸ்ஸ பிடிக்கிறதாகட்டும் நம்மளால பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து நேரம் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம ஜென்ரலா பார்த்தீங்கன்னா, இந்தியால வந்து நம்ம மணி எத்தன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 மணி, 1:30 அந்த மாரி சொல்லுவோம். இதே வந்து ஜப்பான் நாடுல பார்த்தீங்கன்னா, மணி எத்தனைன்னு கேட்டீங்கன்னா, 1 மணி 10 நிமிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே யூரோப் கண்ட்ரீஸ்ல கேட்டீங்கன்னா, 1 மணி 10 நிமிடம் 20 வினாடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு நாட்டிலயுமே அந்த காலத்தை கணக்கிடும் விதம் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம அங்க கத்துக்கலாம் நம்ம. அதிலிருந்து நம்ம எப்படி உபயோகமா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதற்கப்புறம் நம்ம சக்திகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, நம்மளுக்கு ஒரு பிரபஞ்ச சக்தி நம்மளோட எப்போதுமே வந்து ஒரு துணை புரிஞ்சுட்டே தான் இருக்கும். இதுல வந்துட்டு பஞ்ச சக்திகள் 5 இருக்கும்.
அது இல்லாம காலசக்தி, ஆக்க சக்தி, இயக்க சக்தி, ஈர்ப்பு சக்தி அண்ட் உயிர்ப்பு சக்தி. இந்த 10 சக்திகளுமே நம்மளுக்கு வந்து எப்போதுமே பக்கபலமா இருந்துட்டு இருக்கும். இப்ப நீங்க பஞ்ச சக்தி எடுத்துட்டீங்கன்னா, நீர் எடுத்துட்டீங்கன்னா, அது கீழ் நோக்கி தான் வந்துட்டு இருக்கும். அது மாரி அக்னி எடுத்துட்டீங்கன்னா, மேல் நோக்கி இருக்கும். ஆகாயத்துக்கு ஒரு எல்லை அப்படிங்கிறதே கிடையாது. நிலம் வந்து நம்ம ஒரு நிலையானதா தான் இருக்கு எப்போதுமே. காத்து வந்து எல்லா இடத்துலயும் இயங்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி பஞ்ச சக்திகள் என்ன நம்மளுக்கு சொல்லுது அப்படின்னா, இந்த வாழ்க்கையில வந்து இந்த விஷயங்கள் ஒரு ஏற்ற இறக்கமாகட்டும், ஒரு எல்லை வந்து எப்படி அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து கத்துக் குடுக்குது அப்படிங்கிறத இந்த 10 சக்திகள வச்சு சொல்லிக்கலாம். இப்ப நம்ம காலசக்திங்கிறது ஒரு மிகப்பெரிய சக்தி. காலசக்தி இல்லைன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்புறம் நம்மளுக்குள்ள இருக்கிற ஆக்க சக்தி ஆகட்டும், நம்ம இயங்கணுங்கிற இயக்க சக்தி ஆகட்டும், ஈர்ப்பு சக்தி அப்படின்னு நம்ம ஒண்ணு சொல்றோம். அது எப்படின்னா, இப்ப உங்களோட வேவ் லென்த் என்னோட வேவ் லென்த் ஒரே மாதிரி இருந்தா தான் நம்மளுக்குள்ள இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் கூட மெயின்டெயின் ஆகும். ஸோ அந்த வகையில ஈர்ப்பு சக்தி கூட நம்மளுக்கு ஒரு மூல ஆதாரமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி 10 சக்திகள் வந்து நம்ம வந்து நம்ம கூடயே இணைஞ்சுட்டு இருக்கு. அதுக்கு வந்து ஒரு முடிவும், தொடக்கமும் இல்லாத ஒரு இறை சக்திய நம்ம வந்து எப்போதுமே நம்ம கையோட வச்சுக்கிட்டோம்னா, இந்த சக்தி எல்லாமே நம்மளோட இணைந்து வரும். அதுக்கப்புறம் எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணுன்னு நம்ம சொல்றோம். அந்த எண்ண வச்சு தான் நம்ம காலத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். எண் இல்லாம எதுவுமே இல்ல. அந்த வகையில நம்ம திருவள்ளுவர் பார்த்தீங்கன்னா, ஒரு 133 அதிகாரத்தை எடுத்து அவ்ளோ அழகா சொல்லியிருக்காரு. இதுல நமக்கு வந்து முக்கியமா நம்ம எல்லா மொழிகள்லயுமே வந்து திருக்குறள வந்து மொழிபெயர்த்துட்டு இருக்காங்க. இந்த குறத்திகள் பயன்படுத்துற மொழி வக்காலி மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல கூட இந்த திருக்குறள் எல்லாம் மொழிபெயர்த்து நம்மளுக்கு சொல்லிட்டு வர்றாங்க. ஸோ அந்த வகையில எண்களுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு. இப்ப தஞ்சை பெரிய கோபுரம் எடுத்துட்டீங்க அப்படின்னா, இத வந்து நம்ம ஜெனரலா வந்து சொல்லிட முடியாது. அதுக்குன்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணி தான் கட்டியிருக்காங்க. இந்த கோவிலோட லிங்கத்துல இருக்கிற உயரத்த பார்த்தீங்கன்னா, அதுல வந்து 12 அடி இருக்கும். இந்த 12 அடியும் வந்து 12 உயிர்மெய் எழுத்துக்கள குறிக்குது. இந்த பீடத்தோட உயரம் பார்த்தீங்கன்னா, 18 அடி குடுத்துருக்காங்க. அது வந்து 18 மெய்யெழுத்துக்கள குறிக்குது. அதே மாரி கோபுரத்தோட உயரம் வந்து 216 அடி இருக்கு. அது வந்து உயிர்மெய் எழுத்துக்கள குறிக்குது. அந்த சிவலிங்கத்துக்கும் அந்த நந்திக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 247 அடி இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்மளோட தமிழர்கள் வந்து ஒரு கோவில கட்டுறதுக்கே வந்து இவ்வளோ ஒரு ஆராய்ச்சி பண்ணி அந்த மாரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல நம்ம அந்த இதிலே கூட நம்ம என்னன்னு பார்த்தோம்னா, அந்த எண்களை அடிப்படையாக வச்சு தான் வந்து நம்ம ஒரு பில்டிங்கே வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ அதுக்கு எண்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கு. அதற்கப்புறம் நம்ம முக்கியமானது அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம எண்கள வந்து இது பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு பால் ஊத்துற அம்மாவே பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு பால் ஊத்திட்டு ஒரு கோடு வச்சுட்டு போவாங்க செவுருல. அந்த மாரி கனெக்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி எண்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கு. அது வந்து அ இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு அணுக்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அதுல புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் ஸோ இது எல்லாமே வந்து இல்லாம கிடையாது. இந்த உலகம் இந்த 3ஐ பேஸ் பண்ணி தான் இருக்கு. அந்த மாதிரி. இப்ப நம்ம நற்புள்ளரி எடுத்துட்டோம் அப்டின்னா, நம்ம ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். 5:27லேருந்து 6:17 வரைக்கும் அப்டின்ட்டு. இந்த டைம்க்குள்ள நம்ம முடிக்கணும் அப்டிங்கிற மாதிரி. அப்புறம் ஒரு பெண்ணுக்கு ஒரு நிச்சயம் பண்றாங்க அப்டின்னா, இந்த மந்த்துக்குள்ள திருமணம் முடிக்கணும் அப்டின்னு அதுக்கு ஒரு காலம் வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. ஒரு வீடே கட்டி முடிக்கிறோம் அப்டின்னா, இந்த மாசத்துல நம்ம வந்து புண்ணியார்ச்சனை பண்ணணும் அப்டின்னு சொல்லிட்டு. எதுக்காக இறைசக்தி அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா? அதுக்கு ஒரு கடவுள், கால பைரவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடவுளை நம்ம வழிபட்டுட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலயுமே நம்ம காலத்த வந்து நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம படிக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஒவ்வொருத்தரும் வந்து எவ்வளோ நேரம் படிக்கிறாங்க? காரல் மார்க்ஸ் வந்து ஒரு 30 ஹவர்ஸ் வந்து ஒரு நாளைக்கு ரீட் பண்றாரு. அம்பேத்கர் 18 ஹவர்ஸ். அண்ணா வந்து ஆப்பரேஷன் தியேட்டருக்கு போகாம கூட படிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த மாரி நம்மளோட உந்து சக்தி எதுல இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு, நம்ம அத வந்து நோக்கி பயணிக்கும்போது தான் வந்து நமக்கான காலம் நல்ல நேரமாக அமையுமா அப்படிங்கிறத நம்ம உணர முடியும். அதற்கப்புறம் அ நம்ம நிலவு வந்து நகர்ந்துட்டே இருக்கு. அதுக்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கு. இப்போ நம்ம 360 டிகிரி ஆங்கிள வந்து நம்ம எந்த நம்பரால டிவைட் பண்ணாலும் அது டிவைட் ஆகும். அதனால இப்ப நம்ம லீப் இயர் வந்து 365 கால் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு வந்து ஒரு கணக்கு வச்சு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம அ சும்மா வந்து எதுவும் வந்து நம்ம சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி
நகர், நிகழ், நிரல் அப்படின்னா, நகர்ந்து கொண்டே இருக்கிற அந்த உலகம். அ அந்த உலகத்துல என்ன நிகழுது? அட் பிரசன்ட் என்ன நம்ம நிகழ்காலமா என்ன நடக்குது அப்படிங்கிறது. அப்புறம் நிரல் அப்படின்னா, அந்த நிகழ்காலத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறது தான். ஸோ இதெல்லாம் வந்து காலத்த வந்து நம்ம டிஃபைன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதற்கப்புறம் நம்ம ஆக்டர் ரஜினி சார் பார்த்தீங்கன்னா, அவருக்கு 1 மணி நேரத்தோட வேல்யூவே வந்து எவ்வளோ கோடிக்கு கால் ஷீட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி அவரு எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்றாரு, அவரோட புகழ் எந்த அளவுக்கு நிலைச்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யூஸ் பண்ற நேரத்த பொறுத்து தான். அதற்கப்புறம் நம்ம சைவ சித்தாந்தம் எடுத்துட்டாலும் நெறைய எண்கள் நெறைய அ அ திருப்பாவை பாடல்கள் ஆகட்டும், எல்லாத்துலயுமே வந்து எண்களை அடிப்படையாக வச்சு தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதற்கப்புறம் நம்ம திறமை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஒருத்தங்களோட தேடல் தான் வந்து அவங்களோட திறமைக்கு வந்து ஒரு முக்கியமான ஆதாரமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ கருவுல இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அபிமன்யு வந்து அவங்க அம்மா சுபத்திரை வந்து அ ஒரு இது கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த கதை கேட்டுட்டு இருக்கும்போது, குழந்தை வந்து எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். கருவுல இருக்கும்போதே. அந்த மாரி அந்த சக்ர யோகத்துல போறத பத்தி சொல்லிட்டு இருப்பாங்க. அத மட்டும் கேட்டுட்டு அவங்க அம்மா வந்து தூங்கிருவாங்க. அத வந்து அபிமன்யு வந்து போர் புரியும்போது பார்த்தீங்கன்னா, அந்த சக்கர வியூகத்துக்குள்ள போறது அவருக்கு தெரியும். பட் ஆனா வெளியில வர்றது வந்து அவருக்கு தெரியாது. அது வந்து அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த வியூகத்துக்குள்ளருந்து வெளியில வர்றதுக்கு அதுல வந்து 7 அடுக்கு இருக்கும். அந்த அந்த 1/7ஆல டிவைட் பண்ணீங்கன்னா, ஒரு நம்பர் கிடைக்கும். அந்த நம்பர எந்த நம்பரால பெருக்குனீங்கனாலும், உங்களுக்கு அந்த ஒரு நம்பர் வரும். அது திரும்ப திரும்ப சேம் நம்பரே தான் வந்துட்டுருக்கும். இப்ப 0.14285 அதே நம்பரே தான் வந்துட்டுருக்கும். அந்த நம்பர் எந்த நம்பரால நம்ம வந்து பெருக்குறோமோ, அப்பதான் வந்து நம்மளுக்கு அந்த ஒரு 0.99 அப்படிங்கிற ஒரு முழுமையான நம்பர் கிடைக்கும். ஸோ அது வந்து அதுக்கு வந்து அந்த 7 அப்படிங்கிற நம்பர வந்து பயன்படுத்துற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல என்ன அப்படின்னா, சும்மா நம்ம ஒரு யுகத்துக்குள்ள போக மட்டும் நம்ம தெரிஞ்சுட்டா முக்கியம் இல்ல. அதுலேருந்து நம்மளுக்கு வெளியில வரணும். அது மாதிரி நான் வந்து ஒண்ணு அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, நான் பாதி தூரம் போயிட்டு அதோட முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருந்ததுன்னா, அதுல ஒரு அர்த்தம் இல்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம செய்யற செயல்ல வந்து ஒரு முழுமையா அதற்கான திறமை, அதற்கான வழி என்ன? அத தேடி அத நோக்கி பயணிக்கும்போது, இன்னும் ஒரு வெற்றிகரமான நபராக நம்மளால மாற முடியும். அதற்கப்புறம் மருத்துவம் பயின்ற சேகுவாராவ நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரு பார்த்தீங்கன்னா, அவரோட ஃப்ரெண்டு ஃபிடெல் காஸ்ட்ரோவோட இணைஞ்சு அந்த போர் புரிஞ்சு அவரு வந்து என்ன போர் பயிற்சிலாம் எடுத்துட்டு அ வந்திருக்காரா? கிடையாது. அவரு படிச்சதே மருத்துவம். ஆனா, அவரு வந்து அவரு ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து அப்ப அந்த இடத்துல திறமை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஜப்பான்ல இருக்கிற எல்லா மனுஷங்களும் பார்த்தாலும் குள்ளமா தான் இருப்பாங்க. இந்த குள்ளமா இருக்கிறவங்க கிட்ட ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட முடியாது. அவங்க கிட்ட நெறைய அறிவு இருக்கும், திறமை இருக்கும். இப்ப நம்ம சாப்பிடுற சாப்பாடே எடுத்துக்கோங்களேன். ஒரு பிரியாணியே சாப்பிடுறோம்னா, அதுக்கான அந்த ஸ்பைசி மசாலா தான் வந்து அந்த பிரியாணிக்கு ஒரு டேஸ்ட் குடுக்கும். ஸோ அந்த குவாலிட்டி அப்படிங்கிறது தான் அங்க ஒரு திறமை அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம திறமைக்கு விளக்கம் குடுத்தா நெறைய பேர் சொல்லிட்டே போலாம். ஸ்ரீனிவாஸ் ராமானுஜம் ஆகட்டும், ஹென்றி போர்ட், அப்புறம் சகுந்தலா தேவி வந்து ஹியூமன் கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சவங்களாகட்டும், நம்ம பாட்டு துறை எடுத்துட்டோம்னா கண்ணதாசன் ஆகட்டும், இசைஞானி இளையராஜா ஆகட்டும், அப்புறம் ஆக்டிங்ல எடுத்துட்டோம்னா எம்ஜிஆர் ஆகட்டும், சிவாஜி கணேசன் சார் ஆகட்டும், எங்க ப்ரொஃபஷன் எடுத்துட்டீங்கன்னா நைட்டிங்கேல் அம்மையார் ஆகட்டும், எல்லாருமே வந்து புகழ் அப்படிங்கிறதுல வந்து எவ்வளோ தூரம் உயர்ந்திருக்காங்க அப்படிங்கிறத அவங்களோட வாழ்க்கை பாடங்கள நம்ம படிக்கும்போது தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பணம். பணம் அப்படிங்கிறத நம்ம எப்படி உபயோகப்படுத்துறோமோ, அதுல தான் நம்ம பணத்த கையாளும் விதம். ஒருத்தங்க வந்து நல்லா சம்பாரிப்பாங்க. ஆனா, அத அவங்களுக்கு எப்படி செலவு பண்ணணும், நேர்த்தியா கையாளணும் அப்படிங்கிறது தெரியலைன்னா, அந்த பணத்துக்கான மதிப்பு அப்படிங்கிறதே கிடையாது. இப்போ ஒரு பணம் வந்து நம்ம ஜென்ரலா ஒரு நபர பத்தி பார்ப்போம். நமக்கு வந்து யாரும் வந்து கடன் வாங்கிட்டு நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறது கிடையவே வச்சுக்கவே கூடாது. அதாவது ஒரு பணத்த வந்து நான் வந்து ஒரு முதலீடா போட்டு எதுலயாவது செய்யணும் அப்படின்னா, அதுக்கு வந்து நம்ம யார்கிட்டயும் கடன் வாங்கக்கூடாது. அதுவும் வட்டியோட கடன் வாங்கி நம்ம அத இன்வெஸ்ட்மென்ட் பண்றது ஒரு இம்ப்ரூவ்மென்ட்டா இருக்காது. அதற்கப்புறம் நம்மளோட பணத்த வந்து எப்படி நம்ம செலவு பண்ணணும் அப்படிங்கிறத. ஒரே பிசினஸ்ல போடாம ஸ்ப்ளிட் பண்ணி போடும்போது, நம்மளுக்கு லாஸ் அண்ட் பிளஸ் இருக்கும்போது,
ஏதாவது ஒண்ணுல வந்து நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். ஸோ எந்த இடத்துல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட ஏஜ் ஃபேக்டர் எடுத்துட்டோம்னா, 20 வயசுலேருந்து ஒரு 40 இயர்ஸ்க்குள்ள நம்மளுக்கு தேவையானது எல்லாம் வந்து நம்ம பண்ணிடணும். எபோவ் 40 இயர்ஸ்க்கு மேல நம்மளுக்கான ஒரு ரிலாக்சேஷன் டைம்ல நம்மளுக்குன்னு ஒரு 10% பணமாவது நம்ம கையில எப்போதுமே வச்சுக்கணும். இன்னைக்கு சம்பாரிச்சுட்டோம், இன்னைக்கு செலவு பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. சேமிப்பு அப்படிங்கிறது இந்த வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான ஒண்ணா இருக்கு. அப்புறம் நம்ம வந்து ஒரு பணம் சம்பாரிக்கணும் அப்படின்னா, நம்ம பயந்துட்டு நம்மனால இத பண்ண முடியுமா? அப்படிங்கிற ஒரு எ எண்ணம் இருந்துச்சுன்னா, நம்ம அந்த பணத்த வந்து அச்சீவ் பண்ணவே முடியாது. பணம் அப்படிங்கிறது அது ஒரு நம்பிக்கையான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த நம்பிக்கை நம்ம எப்படி பெறணும் அப்படின்னா, ஒரு பயம் இல்லாம இப்ப நான் உங்ககிட்ட ஒரு பேசணும் அப்படின்னா, என்கிட்ட ஒரு உங்க மேல ஒரு நம்பிக்கை வச்சிருந்தேன்னா மட்டும் தான் என்னோட விஷயங்கள உங்ககிட்ட சொல்ல முடியும். அது மாரி பணத்த நம்ம பெறணும் அப்படின்னா, நம்மளுக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பயம் இல்லாம நம்பிக்கையோட இருக்கணும். அதற்கப்புறம் நம்ம செய்யற வேலைய வந்து ஸ்மார்ட்டா செய்யணும். அப்பதான் நம்ம அந்த பணத்த வந்து பெற முடியும். அதற்கப்புறம் வந்து நம்ம நெறைய பணம் சம்பாரிச்சுட்டோம். அத நம்ம கையிலேயே வச்சுட்டு இருந்தோம்னா, அதுல ஒரு யூஸ் இல்ல. அத மத்தவங்களுக்கு செலவு செய்யும்போது மட்டும் தான், அந்த பணம் ஒரு நல்ல ஒரு ம் ஒரு நல்ல வழியில செயல்படுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பணத்த நம்ம எப்படி கையாளணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எப்போதுமே நம்ம கூட 10 பேர வச்சுக்கணும். அவங்க வந்து ஒரு மிகச்சிறந்த ஆன்றோர்களா இருக்கிற மாதிரி. அதாவது அவங்க கிட்ட நம்ம எப்போதும் ஒரு ஆலோசனை, வழிமுறைகள் அத கேட்டுட்டு அத வந்து பயணிக்கணும். எப்போதுமே வந்து சீனியர் பெர்சன்ஸ் வந்து நம்மளுக்கு நெறைய விஷயங்கள வந்து கைட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நம்ம அத எடுத்துக்கிற விதம் தான் இருக்கு. அவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும் அந்த காலத்துல அப்படிங்கிற மாதிரி நெனச்சுட்டு போனோம்னா, நம்ம எதையுமே வந்து நம்ம அச்சீவ் பண்ணவே முடியாது. ஸோ அவங்க ஒண்ணும் இல்ல ஒரு சின்ன லெசன் எடுத்துட்டோம்னா, அவங்க வாழ்க்கையில அவங்க கத்துக்கும்போது அவங்களுக்கான கஷ்டமான சிச்சுவேஷன் என்ன? அத வந்து அவங்க நம்ம கூட ஷேர் பண்ணும்போது, அத நம்ம எப்படி மாத்தி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுல அப்புறம் நம்மளோட வாழ்க்கையில நம்ம பெட்டி நெறைய நான் பணம் சேர்த்து வச்சுட்டு ஒரு கோடீஸ்வரனா ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிறதுல ஒரு விஷயம் இல்ல. அந்த அ பணம் வந்து எந்த ஒரு கடன் இல்லாம இருக்கணும். மத்தவங்களுக்கு பயன்படுற வழியில இருக்கணும். இப்ப நீங்க ஒரு ரூ. 10 எடுத்து ஒரு ஒரு குழந்தைக்கு ஒரு பேனா வாங்குறதுக்கு ஒரு ரூ. 2 குடுத்தீங்கன்னா கூட, அந்த குழந்தை வந்து ஒரு 10 பேருக்கும் செய்யும். ஸோ அந்த மாதிரி ஒரு செயின் லிங்கா வந்து நம்ம பணத்த வந்து கொண்டு போலாம். அப்படி அப்படி யோசிக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன கதை ஒண்ணு பார்ப்போம். ஒருத்தர் வந்து கார்த்திங்கிறவரு வந்து ஒருத்தர்கிட்ட நான் எனக்கு வீடு வேணும்னு சொல்லியிருக்காரு. தரகர்கிட்ட. அவரு வந்து வீடு காமிச்சிருக்காரு. அவரு வந்து காமிக்கும்போது, ஒரு பெரிய பங்களா காமிச்சிருக்காரு. பாழடைஞ்சிருக்கு. அத வந்து அவரு வாங்கணும் அப்டின்ட்டு கார்த்திக்கு வந்து மனசு வரல. அதற்கப்புறம் வந்து சுரேஷ்க்கும் அதே பங்களாவ காமிச்சிருக்காரு. அப்ப கார்த்தியோட எண்ண நிலை எப்படி இருக்குன்னா, நம்ம வாங்கும்போது ஒரு நல்ல ஒரு பங்களா வாங்கணும். அவன் வந்து ஆனா வாங்குறான். ஒரு வீடு வாங்குறான். அத வாங்கி ஒரு 20,000க்கு வந்து வாடகைக்கு விட்டு, அவனோட மனநிறைவ அதோட பூர்த்தி செஞ்சுக்கிறான். அதற்கப்புறம் சுரேஷ் பார்த்தீங்க அப்டின்னா, அதே தரகர் சுரேஷ்க்கு அந்த பங்களா காட்டும்போது, அதே பங்களாவ வந்து அவன் வாங்கி அத கொஞ்சம் ஒர்க் பண்ணி, ரீவொர்க் பண்ணி, நல்ல ஒரு பேலஸா மாத்தி, அத ஒரு மாசத்துக்கே வந்து 2,00,000 அந்த மாதிரி சம்பாதிக்கிற மாதிரி பண்ணிக்கிறாப்படி. ஸோ இதுல நம்மளுக்கு திறமை அப்டிங்கிறது, நம்ம எல்லா நேரத்தையும் நம்மளோட பொன்நேரமா கருதி நம்ம நெனைக்கணும். அதுதான். அந்த கதையில நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் எமிலி பிளண்ட் அப்படிங்கிறவங்க ஒரு ஹாலிவுட் ஆக்டர். அவங்க வந்து அ பேசுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப திக்கி திக்கி பேசிட்டு இருப்பாங்க. ஸ்கூல் போகும்போதுலருந்து ஒரு 14 இயர்ஸ் அந்த ஸ்டேஜ் வரைக்கும். அதுக்கப்புறம் அவங்க டீச்சர் வந்து அவங்கள என்கரேஜ் பண்ணி, "உங்கனால முடியும்" அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து ஸ்கூல்ல வந்து ஒரு நாடகத்துல வந்து நடிச்சிருக்காங்க. அதற்கப்புறமா இப்போ அவங்க பெரிய ஹாலிவுட் ஆக்டரா அமெரிக்கால இருக்காங்க அப்படின்னா, அதற்கு அவங்க டீச்சர் குடுத்த ஊக்கமும், அந்த அவங்களுக்குள்ள இருக்கிற திறமையும் தான் வந்து இந்த இடத்துல காரணமா இருக்கும். அதற்கப்புறம் இந்த டீச்சர வச்சு இனி ஒரு கதை பார்ப்போம். ஒரு டீச்சர் வந்து அந்த ஸ்கூல்ல இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து, நம்ம இன்னைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஸோ எல்லாருக்கும் நான் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் கட்டி விடுறேன். நான் வந்து ஒரு 3 பேர் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு 3, 3 பேண்ட்ஸ் குடுப்பேன். நீங்க உங்களுக்கு புடிச்ச நபருக்கு நீங்க கட்டி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லி குடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு நபர் வந்து வாங்கிட்டு வர்றாங்க. 3 பேண்ட் வாங்கிட்டு வர்றாரு.
இப்போ எக்ஸாம்பிளுக்கு நானே எடுத்துட்டேன்னா, நான் என்ன பண்றேன்னா, எனக்கு டீச் பண்ண ஒரு டீச்சருக்கு போய் நான் அந்த வேன வந்து நான் கட்டி விடுறேன். அதற்கப்புறமா எனக்கு கத்துக் குடுத்தாங்க இல்லையா? "நீ இந்த மாரி பண்ணு. இந்த ஸ்டடீஸ நீ இம்ப்ரூவ் பண்ணு. அ இந்த ஸ்கில்லுல வந்து நீ இதெல்லாம் வந்து கையாண்டேன்னா, உன்னோட ப்ரொஃபஷன்ல நீ முன்னுக்கு வரலாம்." அப்படிங்கிற மாதிரி இருக்கிற இன்னொரு நபருக்கு வந்து நான் வந்து கட்டி விடுறேன். அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து எனக்கு பிடிச்ச நபர் அப்டின்னா, என்னுடைய பேக் பில்லர் அப்டின்னா, அட் பிரசன்ட் என் ஹஸ்பண்ட். அப்ப என் ஹஸ்பண்ட் தான் நான் வந்து நெக்ஸ்ட் நான் கட்டணும் அப்டின்னு யோசிக்கும்போது, இல்ல நான் என் பையனுக்கு கட்டலாம் அப்டின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னொரு யோசனை தோணுது. ஏன்னா, அவனோட லைஃப் நல்லா இருக்கணும் அப்டிங்கிறதுக்காக, நான் இந்த பேண்ட அவனுக்கு கட்டலாம் அப்டின்னு நெனச்சுட்டு நான் கட்டுறேன். அப்ப கட்டும்போது என்ன ஆகுன்னா, அவனுக்குள்ள வந்து ஒரு யோசனை இருந்திருக்கு. ஆக்சுவலா இந்த கதையில வந்து என்னன்னா, அ இந்த பேண்ட் வந்து எப்படி வந்து ஒரு நல்ல ஒரு உறவ வந்து மேம்படுத்துது அப்படிங்கிறது தான். இப்ப நான் அவனுக்கு கட்டி விடும்போது, அந்த பையன் என்கிட்ட சொல்றான். என்ன சொல்றான்னா, "அம்மா நான் ஆக்சுவலா நீங்க பண்றது எனக்கு புடிக்கல. ஒரு ஒரு நாளும் நீங்க என்ன படி, அந்த மாரி டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கீங்க. நான் இன்னைக்கு வீட்ட விட்டு போயிரலான்னு நெனச்சுட்டு இருந்தேன். நீங்க இந்த பேண்ட கட்டி உங்களுக்குள்ள இருக்கிற பாசத்த வெளிப்படுத்துனீங்க. ஸோ இப்பதாம்மா நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் நான் வந்து நான் எடுத்திருக்கிற முடிவு வந்து தப்பு. அத நான் உணர்ந்துட்டேன்ம்மா. நான் உங்களுக்கு கூட இருந்து, நான் உங்களுக்கான தேவையெல்லாம் பண்ணி, என்னோட லைஃப்பையும் நான் மேம்படுத்திக்குவேன்ம்மா அப்படின்னு சொல்லிட்டு, சொல்ற மாரி அந்த கதை முடியும். ஸோ, அப்ப நான் வந்து இந்த 3 பேருக்கு கட்டி விட்டேன்னா, அந்த 3 பேர் வந்து என்ன மாரி இனியும் 3 பேருக்கு கட்டி விடும்போது, இது ஒரு சங்கிலி தொடர் மாரி தான் போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி நீங்க பணத்த எப்படி செலவு பண்றீங்க? அதிலிருந்து தான் ஒவ்வொரு மாற்றமுமே நடக்கும். அந்த மாற்றம் வந்து நமக்குள்ள இருந்து வரணும் அப்படிங்கிறது தான். அப்புறம் நம்ம ஒண்ணு பண்ணும்போது நம்மளுக்குள்ள இருக்கிற புது புது யோசனைய வச்சு தான் நம்ம பண்ணணும். இப்ப மத்தவங்க விமர்சனம் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம எதுவும் பண்ணாம இருக்கக்கூடாது. நம்மளுக்கு தெரிஞ்சது நம்ம பண்ணிட்டு போணும். அதுதான் நம்மளுக்கு ஒரு பெருமை. அது அது ஒண்ணு. 2வது நம்ம ஒருத்தவங்க ஒரு யோசனை சொல்றாங்கன்னா, அத நம்ம துணிச்சலோட ஏத்துக்கணும். அத மத்த சமுதாயத்தோட இணைந்து செய்யும்போது மட்டும் தான், அது ஒரு நல்ல ஒரு தருணமா அமையும் அப்படிங்கிறது. அப்புறம் குறை சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெறைய பேர் சொல்லுவோம். குறை சொல்லாம, அவங்க குறை சொன்னாங்களா கூட அதுக்கு ஒரு நன்றியுணர்வோட நம்ம இருந்துட்டோம்னா, அந்த குறைய கூட நம்ம நிறையா மாத்திக்கலாம். ஸோ அந்த மாதிரி. அப்புறம் நம்ம இம்பாசிபிள் அப்படிங்கிற வேர்ட்லயே நம்ம பாசிபிள் இருக்கு. ஸோ எதுவுமே முடியாதுன்ட்டு இல்ல. எல்லாமே நம்மளால முடியும் அப்படிங்கிறது. அப்புறம் ஒரு பெர்சன் வந்து 0வா இருக்கோம் அப்டின்னா, அவங்கள நம்ம எப்படி ஹீரோவா மாத்தணும் அப்டின்னா, நம்ம மாதிரி ஆட்கள் நல்ல ஆலோசனை சொல்லி, தியாகத்து மனப்பான்மையோட ஒரு நல்ல உறவு வந்து அவங்களுக்கு குடுக்கும்போது மட்டும் தான் ஒரு ஹீரோவா ஒருத்தங்கள வந்து நம்ம ஆக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நம்ம கொண்டு போலாம். அப்புறம் தேடல் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஒவ்வொரு இடத்துலயுமே இப்ப நான் இருக்கேன் அப்படின்னா, நான் ஹேப்பியா இருக்கணும் அப்படின்னா, நான் தான் அத ஹேப்பியா வச்சுக்கணும். என்னோட இடத்துல இருக்கிறவங்களையும் ஹேப்பியா வச்சுக்கணும். அதுக்கு நம்ம தான் வந்து அந்த டைம வந்து அ உபயோகப்படுத்தி, அத நல்ல தருணமா மாத்துறது நம்ம கையில தான் இருக்கு. அப்புறம் பெருமை அப்படிங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே பெருமை வந்து ஒரு போதை தான். இப்ப நான் வந்து எனக்கு எங்க அம்மா டீச்சர் அப்படின்னு சொல்லிக்கிறதுல எனக்கு பெருமை. நான் ஒரு நர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறதுல பெருமை. அந்த மாதிரி நமக்கு பெருமை அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயம். இப்ப எனக்கு ஒரு காருக்கு ஒரு டயர் மாத்த தெரியுது அப்படின்னா கூட, அது நம்மளுக்கான ஒரு பெருமை. அது எந்த இடத்துல நம்மளுக்கு உபயோகம் ஆகும் அப்படின்னா, ஒரு அவசரத்துல வந்து ஒருத்தன் கார நிறுத்திட்டு மாட்ட தெரியாம முழிச்சுட்டு இருப்பான் இல்லையா? அந்த இடத்துல நம்ம அங்க ஷைன் ஆவோம். ஸோ அந்த மாரி ஒவ்வொரு விஷயத்தையுமே நேர்த்தியா நம்ம கத்துக்கணும். அப்பதான் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து முன்னுக்கு வர முடியும் அப்டின்ட்டு. ஸோ இதுவரைக்கும் நம்ம நேரம், திறமை, அ புகழ் அடுத்தது நம்ம புகழ் அதெல்லாம் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பத்தியெல்லாம் சொன்னோம். இப்ப தேடல் வந்து இல்ல ஒரு மனுஷனுக்கு அப்டின்னா, அப்புறம் நம்ம இன்னொரு விஷயம் கூட யோசிக்கலாம். என்னன்னா, நம்ம என்னதான் தேடிக்கிட்டே போய்க்கிட்டே இருந்தா கூட, நம்மளுக்கு ஒரு மாற்று சிந்தனை அப்படிங்கிறது ஒண்ணு வேணும். நான் இப்போ இன்னைக்கு இந்த பஸ்ஸுல போகணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, அந்த பஸ்ஸ மிஸ் பண்ணிட்டேன்னா, அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயுமே நம்ம யோசிச்சுட்டு, அந்த மாற்றி யோசிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவ நம்ம கையாளும்போது, நம்ம எல்லாத்தையும் அடைய முடியும். அதுதான். அது நம்ம இதுவரைக்கும் பார்த்த எல்லாமே சொல்லிட்டோம். நம்ம முக்கியமான ஒண்ணு, நம்ம கோபத்த வந்து நம்ம எப்போதுமே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். நம்மளோட தவறு என்ன அப்படிங்கிறத ரீவைண்ட் பண்ணி பார்க்கும்போது, நம்மளுடைய தவற சரி பண்ணிக்கிறக்கான ஒரு கருவியா இருக்கும். அதே மாரி நம்மளுக்கு ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன் வந்துத நம்ம நெனச்சு பார்க்குறோம் இல்லையா? அதுவும் வந்து நம்மளோட வாழ்க்கைய வந்து இன்னும் இனிமையாக்கும். அதாவது
நினைவுகள் எப்போதுமே வந்து ஒரு சுகமானதாக தான் இருக்கும். அதன் நினைவுகள வந்து நம்ம அசை போடும்போது, அதில் நம்ம கற்றுக்கொண்டவை ஏராளமாக இருக்கலாம். அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒவ்வொன்னுமே சொன்னா நெறைய இருக்கும். சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு தீக்குச்சி எடுத்தா கூட அதுகிட்டருந்து கூட நம்ம வாழ்க்கைய கத்துக்கலாம். நெறைய எண்ணத்த அழிக்கிறதுக்கும் தீக்குச்சி உபயோகமா இருக்கும். ஒரு விளக்க ஏத்துறதுக்கும் உபயோகமா இருக்கும். ஸோ நம்ம அந்த தீக்குச்சியில எந்த விதம் அப்படிங்கிறத நம்ம தான் யோசிக்கணும். அதற்கப்புறம் நமக்கு காலம் போயிருச்சுன்னு இல்லாம, இந்த கணத்துல நம்ம எப்படி வாழறோம் அப்படிங்கிறத நம்ம நெனச்சுட்டு, அத நோக்கி பயணிக்கணும். நம்ம எல்லார்கிட்டயும் ஒரு கனிவோட இருக்கும்போதே, நம்ம காலம் வந்து நம்மள ஒரு நல்ல ஒரு சர்க்கிளுக்குள்ள கொண்டு வந்துரும். ஸோ அந்த பிரபஞ்ச சக்தி வந்து எப்போதும் நம்மளோட இருந்துட்டே இருக்கும். நம்ம மத்தவங்களோட கருத்துக்கள ஏற்கும்போதும், நம்மளுக்கான ஒரு உந்துதல் வந்து கிடைக்கும். ஸோ இந்த சமுதாயத்தோட இணைந்து பயணிக்கிற ஒரு பயணம் எப்பொழுதுமே ஒரு வெற்றிகரமாக தான் இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணீட்டருந்து நம்ம நெறைய கத்துக்கலாம். தண்ணி வந்து ஒரு டம்ளர்ல வச்சீங்கன்னா, அந்த திடப்பொருளுக்கு தகுந்த மாரி இருக்கும். ஐஸா மாத்தலாம், லிக்விடா மாத்தலாம், அப்புறம் ஏரா மாத்தலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம எப்படி நம்மளுடைய இடத்துக்கு தகுந்த மாரி நம்மள மாத்திக்கிட்டு, நம்ம வாழ்க்கைய வாழறது தான் வந்து ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கையா இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். சார், அப்புறம் நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, "தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று." நம்ம எந்த துறையில விளங்குனாலும் சரி, அதுக்கான ஒரு புகழ் அப்படிங்கிறத நம்ம நிறுத்திட்டு தான் வரணும். அதுதான் வந்து நம்ம அதான் நம்ம பிறக்கிறது நம்ம எப்படினாலும் பிறக்கலாம். ஆனா இருக்கிறது வந்து ஒரு புகழோட இருக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல வலியுறுத்தி சொல்லிட்டு அப்புறம் நம்ம நான் இப்போ லேடியா இருக்கிறனால, லேடீஸ் வந்து நெறைய பேர் எவ்வளோ பேர் அச்சீவ்மென்ட் பண்ணியிருக்காங்க. எஜுகேஷன் எடுத்துட்டீங்கன்னா, சாவித்ரிபாய் புலே. அதற்கப்புறம் ஐஏஎஸ் பார்த்தீங்கன்னா, கிரண் பேடி, கல்பனா சாவ்லா வந்து ஸ்பேஸ்ல வந்து அ அச்சீவ் பண்ண ஒரு பெண்மணி. பிரசிடென்ட் எடுத்தீங்கன்னா, பிரதீபா பாட்டீல். அந்த மாரி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஃபர்ஸ்ட் விமன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாத்திமா பிவி. அ தீபா மாலிக் அப்படிங்கிறவங்க பாரா ஒலிம்பிக்ஸ்ல அச்சீவ் பண்ணவங்க. ஸோ இந்த மாரி ஒவ்வொரு அச்சீவரோட லைஃப் ஹிஸ்டரிய பார்க்கும்போது, அவங்களுக்குள்ள கஷ்டமான சிச்சுவேஷன எப்படி அவங்க கடந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம ஒருத்தவங்களோட லைஃப்புமே போகுது. இத நம்ம ஒவ்வொருவருமே வந்து உணரணும். அதற்கப்புறம் இந்த கோட்ஸ படிச்சு பாருங்க. உயிர் இல்லாத இந்த பணம் பல உயிர்களை எடுக்கிறது. உணர்வில்லாத இந்த பணம் பல உணர்வுகளை தூண்டுகிறது. வலியறியாத இந்த பணம் பல மனித மனங்களை வலிக்க வைக்கிறது. ஸோ அந்த பணம் அப்படின்னு ஒரு 3 எழுத்துல சொல்லிர்றோம். ஆனா அந்த பணம் வந்து பத்தும் செய்யுது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுக்கு இந்த 3 வார்த்தைகள் வந்து நம்ம திரும்ப திரும்ப படிச்சு பார்க்கும்போது மட்டும் தான் அதோட அ உணர்வ வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். நம்ம பணத்த வந்து உணர்வோட செயல்பட்டோம்னா, அந்த பணத்துக்கான மதிப்பே வந்து இன்னும் ஒரு அதுக்கு வந்து கிரீடமே சூட்டலாம். அந்த மாதிரி. நம்ம ஒ இந்த இத நீங்க ஒவ்வொருத்தருமே படிக்கணும். நம்ம தொடக்கத்துல வந்து தொடக்கத்தில் பிறப்பு தேடல். பிறந்த பின்னே நம்மளுக்கு வந்து இறப்பு வந்து ஒரு தேடலா தான் இருக்கு. வறுமைக்கு பணம் தேடல், பணத்திற்கு நிம்மதி தேடல். ஏமாந்த மனதிற்கு தனிமை தேடல், ஏகாந்த தனிமைக்கு உறவுகள் தேடல். பசிக்கும் உடலின் உணவு தேடல், பணம் பெருத்த பின் பசியே தேடல். இப்ப வாழ்வின் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தேடல். வாழும் வாழ்க்கையே ஒரு தேடல் தான். ஸோ இந்த தேடல்ல நம்ம எத தேடுறோம் அப்படிங்கிறத அத நம்ம தான் டிசைட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம நன்றியுணர்வு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எல்லாருக்குமே நன்றியோட தான் ஒவ்வொரு நாளுமே நம்ம தூங்கி எழுந்தோம் அப்படின்னா, அந்த இறைக்கு நன்றி சொல்லணும். படுக்க போகும்போது நிம்மதியான தூக்கம் வருதா, அதுக்கும் அந்த இறைக்கு நன்றி சொல்லணும். ஸோ அந்த மாரி இறை பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லணும். நம்மளோட பயணித்த நண்பர்களுக்கும், உறவுகளுக்கும் நம்மோடு வாழ்ந்திருக்கும் சக உறவுகளுக்கும் எல்லாருக்குமே நம்ம நன்றி உணர்வை வந்து தினம் தினம் வெளிப்படுத்திக்கும் போது மட்டும்தான் நம்மளுடைய லைஃப் ஒரு நன்றியோட இருக்கும். இப்ப நம்ம நன்றி சொன்னா மட்டும்தான் நம்மளோட புகழ் வந்து அங்க நிலைத்திருக்கும். ஸோ நம்ம நன்றி உணர்வோடு நமது புகழை வந்து நம்ம நிலைத்திருக்க செய்வோம். இதோட நான் என்னோட செஷனை முடிச்சுக்கிறேன். ஒரு சின்ன ஒரு கவிதையோட இறுதியாக. வாழ்வில் அடைய வேண்டிய இலக்குகளை அடையத்தான் ஆசைப்பட்டேன். நேரம் உணர்த்தியது நீ யாரென்று. உன்னுள் தேடிய திறமைகளை எனக்குக் காட்டி மெருகேற்றி நாளும் பிரகாசிக்க கையிலெடு ஒரு புதிய ஆயுதமாய் நேரத்தை நேர்த்தியாய்
நிதானமாய் முயற்சியாய் தொடர்ந்தே செய்திடவே நித்தமெல்லாம் நிறைவேறும் உன் நீங்கா குறிக்கோள்கள். உன் நினைவுகளை அசை போட மீண்டும் மீண்டும் அதே தாக்கம்தான். உன்னுள் ஒரு விதையாய் வந்த ஊக்கம் எனக்குள்ள வந்திருக்கிற விதைதான் என்னுள் விதையாய் வந்த ஊக்கம் என்னை பற்றி கொண்டது. அதுவும் நானும் எப்படி இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கட்டுண்ட கயிற்றால் நானும் என்னோட வாழ்வும். மலர்ந்த குறுஇதழ் புன்னகை எல்லோரையும் நகைக்கச் செய்து, வாழ்ந்தே என் புகழ் என்றென்றும் நிலை பெற, என் உறவுகளை விரியச் செய்து, உணர்வுகளோடு விசும்பல் விரிய இந்த பிரபஞ்சத்தில் ஒரு சிறிய துகளாகத்தான் நான் இருக்கிறேன். அதாவது ஒரு சின்ன அணுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சின்ன அணு கற்றையாக தான் நான் இருக்கேன். ஸோ இந்த நேரமும் திறமையோடு இணைந்து செயல்படும் போதும் புகழோடு நம்ம மறையும் மாய சக்தியாக நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதை முடிச்சுக்கிறேன். வாய்ப்பு வழங்கிய ஐயா அவர்களுக்கும் நமது நட்புக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப அழகாக அந்த செஷனை கொண்டு போயிருக்கீங்க. ஒவ்வொன்றும் தனித்தனியாக நேரம், திறமை, பணம், புகழ் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக தங்களுடைய இதை போட்டு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப அருமை. தொடர்ந்து இன்றைய பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுபவர்கள் யாராவது இருந்தீங்கன்னா உங்கள் பெயர்களை சொல்லலாம். சரி, அப்போ யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைய பிறந்தநாள், திருமண நாள் மற்றும் சுப நிகழ்வுகள் கொண்டாடும் உங்கள் அனைவருக்கும் நற்புலரி சார்பாக வாழ்த்துக்கள். தொடர்ந்து லக்ஷ்மணன் சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்களா முழுசா அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்க்கல அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் வந்து என்னுடைய பெயர் இதில் ரிஜிஸ்டர் ஆயிருந்ததை தவிர என்னுடைய பிஸ்னஸ் ரிலேட்டடான ஒரு ட்ரேடிங் செஷன் போயிட்டுருக்கு. கடந்த 4-5 நாட்களாக நான் வரலன்றது உங்களுக்கு ரெகுலராக வரவங்களுக்கு தெரியும். அந்த வகையில் எனக்கு இன்றைக்கும் இப்போ தான் 5:58 அந்த கிளாஸ் முடிஞ்சிட்டு நான் இப்போ தான் ஜாயின் பண்ணேன். இருந்தாலும் என்னுடைய பெயர் வந்து இதில் என்னுடைய பொதுவாக என்னுடைய ஒய்ஃபோடைய ஃபோனை நான் யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் அவங்க ஃபோனை நான் எடுத்து இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த லிங்கை போட்டு உள்ளே வந்து வச்சுட்டு நான் அந்த ப்ரோக்ராம் பார்க்க போயிட்டேன். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தெரியாமல் கடைசியாக அவங்க நன்றி உணர்வை பற்றி சொன்னாங்க. தங்கை சிவகனி அவங்களுக்கு நன்றி உணர்வை வெளிப்படுத்துறதுக்காக தான் நான் இந்த நிகழ்ச்சியில் வந்தனோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா எத்தனையோ ஆளுமைகளை நான் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் ஒரு நட்புலரியின் கோஆர்டினேட்டரா. பிரிதிராஜனும் செய்கிறாரு. ஆனால் எத்தனை பேர் எங்களுக்கு வந்து நாங்கள் இப்போ செஷன் எடுக்கும்போது வந்து நம்மளை நல்லா சிறப்பாக அறிமுகப்படுத்தியிருக்காங்களே, நம்மளை முன்னிலைப்படுத்தி நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்களேன்ற மாதிரி யாருமே செஞ்சதில்லை. அவங்கவுங்க வருவாங்க, அவங்கவுங்க அட்டன் பண்ணுவாங்க, போயிட்டே இருப்பாங்க. ஸோ நன்றி உணர்வு இல்லாதவர்களாக நாம் இருந்து விடக்கூடாது என்ற காரணத்தினால் தங்கை சிவகனி நம்மளுடைய செஷனில் எப்பயுமே ஆர்வமாக பங்கெடுத்து கொண்டு அவங்களுடைய ஃபீட்பேக்லாம் மிக சிறப்பாக வழங்கி அவங்க எப்பயுமே அவங்கள பதிவு செய்கிறதுல தவறுனதே கிடையாது. அவங்கள பற்றி சொல்கிறது இருந்தால் நான் நேரில் பார்த்தப்ப மிக அருமையாக அவங்க செஞ்சாங்க. என்னுடைய பெண் வந்து கொண்டு போய் காலேஜில் விடணும்னு சொன்னபோது பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை வந்துட்டு அங்கேருந்து அவங்க வந்து கார் அரேஞ்ச் பண்ணி தரேன்னாங்க. பாப்பாவை கொண்டு பத்திரமா கொண்டு விட்டுடலாம் அப்படின்னாங்க. அந்த அளவுக்கு ஒரு கேரிங்கோட எடுத்துக்கிட்ட அவங்களுடைய செஷனை நாம் அட்டன் பண்ணாமல் இருக்கக்கூடாது, நம்ம பேராது அங்கே இருக்கணும்ட்டு இருந்தேன். என்னமோ தெரியல, சீக்கிரம் அந்த செஷன் முடிஞ்சதுனால இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். கடைசியாக அவங்களுடைய சொன்ன வார்த்தைகள்லாம் ரொம்ப சிந்தனை சீனிவாசனுடைய கவிதைகள்லாம் வாசித்தாங்க. ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. இன்னைக்கு நான் அதை பார்க்கல, ரெக்கார்டிங்கில் பார்க்குறேன். மிக அருமையான ஒரு செஷனாக இருந்திருக்குன்றது மட்டும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த வகையில் தங்கை சிவகனியுடைய நிகழ்ச்சியில் கடைசியாவது கலந்து கொண்டு அவருடைய வார்த்தைகளை ஒன்று ஒரு சிலதை கேட்க இருக்க கிடைத்த வாய்ப்பை நினைத்து மகிழ்ச்சி அடைகின்றேன். வாய்ப்புக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம். நன்றி லக்ஷ்மணன் சார். பயிற்றுனை பற்றி அறிமுகம் வழங்க நம்முடைய ஃபவுண்டர் குமரேசன் அவர்களை அழைக்கின்றேன். தேங்க்யூ மேம். இன்றைய நாள் ஆளுமை உடுமலைப்பேட்டையை சேர்ந்தவர். நற்புலரி இந்த வருடம் 2024 தொடக்கத்திலிருந்து தொடர்ந்து
நற்புலரிக்கு தனது பங்கேற்பினையும் பயிற்சியினையும் ஒவ்வொரு மாதத்தின் கீழ் வழங்கப்படும் தலைப்பின் கீழ் ஒவ்வொரு பயிற்சியையும் மிக சிறப்பாக எடுத்து வரும் நபர். நான் அடிக்கடி சொல்வேன், இவர் ஒரு பயிற்றுனருக்கான அனைத்து விஷயங்களும் கிடைக்கப்பெற்ற ஒரு நபர் என்று. ரமேஷ் சார் கொஞ்சம் மியூட் போட்டுங்க சார். நற்புலரி அல்லாத மற்ற தளங்களிலும் தனது சொற்பொழிவுகளையும் தனது புத்தக திறனாய்வையும் தொடர்ந்து வழங்கி வருபவர். இவர் ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் மட்டுமல்லாமல் செவிலியர்களுக்கு பயிற்சிகளையும் மிகச் சிறப்பாக வழங்கி வருபவர். ஒரு நல்ல ஒரு குடும்ப தலைவி, நல்ல ஒரு மனைவி, நல்ல ஒரு தாய், இப்படி ஒரு பெண் இந்த சமுதாயத்தில் வீட்டையும் தனது வேலையையும் சரிவர, அதாவது ஒர்க் லைஃப் பேலன்ஸ் என்று சொல்வார்கள், அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸை சரிவர செய்வது எப்படி என்பது ஒரு சிரமமான ஒன்று. அதை மிக சிறப்பாக செய்து கொண்டும் அதே வேளையில் இந்த சமுதாயத்தில் தனது பங்களிப்பை, தனது பங்கினை மிகச் சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற நல்ல உள்ளத்துடன் தினமும் காலை 5:27 நடைபெறும் இந்த நற்புலரியில் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும், எந்த நாளும் தனது பங்கேற்பினை விட்டுவிடாமல் தொடர்ந்து பங்கேற்று ஒவ்வொரு நாளும் தனது பின்னோட்டங்களையும் வழங்கி வரும் நபர். இப்படி பல நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரரான இன்றைய ஆளுமை என் சிவக்கனி மேடம் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நற்புலரி பெருமிதம் கொள்கிறது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். நல்ல ஒரு அறிமுகத்தை வழங்கிய உங்களுக்கு நற்புலரி சார்பாக நன்றிகள். தொடர்ந்து வீரசேகரன் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். அன்புகளுமிய சோதர சோதரிகள், நேற்றைய தினம் இந்த கனியை நான் சொன்ன இக்கனி எக்கனி முக்கனியா என்று, சிவகனி முக்கனியும் கலந்து அதன் மேலே சென்று கனியாக சக்தி கனியாக வருகின்ற இக்கனி சிவகனி அப்படின்னு. இதுல என்னன்னா, இவங்க சொன்னதுல எல்லாம் அப்படியே பஞ்ச சக்தி அப்படின்னாங்க, அத இவங்க தசம சக்தியா மாத்திட்டாங்க. பஞ்சம் 5 சக்தியை எடுத்து 10 சக்தியா இன்னைக்கு நமக்கு மாற்றி கொடுத்திருக்காங்க. தஞ்சை கோயிலுடைய உயிர்மை 12, 16, 216 அத ஒரு செய்தியா சொன்னாலும் அதுல என்ன எல்லாம் இருக்குங்கிறத எண்ணி பார்த்தோம்னா பெரிய ஆய்வு அது. இதுல எண் கணிதத்துல அவங்க சொன்னதுனால ஒன்னே ஒன்னு சொல்றேன், நண்பர்கள் எத்தனை பேர் சேர்ந்தாலும் சரி, அது 9ஆ நீ செயல்படுன்னு சொல்லுவாங்க. நீ 4 பேர் சேர்ந்து இருக்கீங்கனால நீ 9ஆ செயல்படு. 4 9 36, ரெண்டையும் கூட்டுங்க, 3 6 சேர்த்தா 9. எண்ணும் போது 72, ரெண்டையும் கூட்டுங்க, 7 2 9. மாறாத தன்மை. நண்பர்கள் எல்லாம் நீ 9ஆ செயல்படு. எல்லா நண்பர்களையும் 1000 பேரை சேரு, 9ஆ சேர்த்தாலும் அதனுடைய தன்மையே மாறாது. என்ன பற்றி இவங்க சொன்னதுல அது பெரிய இது. அடுத்தது இவங்க என்ன சொல்றது இல்ல, புரியல எனக்கு. 40% காசு சேமிப்பு, கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன், கடன் வாங்காதீங்க. என்ன ஒவ்வொன்னையும் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, என்ன விட்டீங்கன்னா எனக்கு இத பத்தியே ஒரு 5 மணி நேரம் பேசலாமாங்கிற ஆர்வம் வந்துடும் எனக்கு. இக்கனி ஒரே ஒரு இதை மட்டும் சொல்லுகிறோம். ஒரு கதையில சொன்னாங்க, தன்னுடைய கணவருக்கு கட்ட வேண்டியத அவங்க நினைக்கிறதும் முதல்ல சரி, ஆலோசகர் கட்டிட்டோம், இவங்களுக்கு கட்டிட்டோம், கணவருக்கு கட்டுவோங்கிறப்ப பையனுக்கு கட்டினாங்க. அங்கதான் இறைசக்தி வந்துருது. கணவனுக்கு அவங்க கட்டியிருந்தா அவங்க சொன்னதுல கவனிச்சு பாருங்க, கணவனுக்கு கட்டியிருந்தா அவர் சந்தோஷப்படுவாரு. ஆனா பையன் எங்க வீட்டை விட்டு ஓடி இருப்பான். அங்க இறைசக்தி வருது. இன்னைக்கு நீ கணவனுக்கு கட்ட வேணாமா, நீ எப்பவும் தான் கணவனை பத்தி நினைப்பிய, வேணாம் உன் பையனுக்கு போய் கட்டு. இதுதான் இறைசக்தி. எல்லோரும் இறை அருளோடு வாழ்க. சகோதரியர் நீண்டு நலமுடன் வளமுடன் வாழ்க. நன்றி, நன்றி.
நன்றி சார். நன்றி. சுமதி மேம்க்கு வந்து அநேகமா அவங்களுடைய நெட்வொர்க் இஷ்யூஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். வந்துட்டேன் மேம் வந்துட்டீங்களா? ப்ளீஸ் யா. சார் ரமேஷ் சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். நற்புலரி வணக்கம். ஒரு அருமையான ஒரு செஷன். அதாவது நம்ம சொன்ன தலைப்புகளை ஒன்றும் தனித்தனியா அதை கோர்வையா சொன்னது வந்து ரொம்ப அழகா இருந்தது. அந்த பஞ்சபூதங்கள் வந்து மனுஷனுக்கோட குணங்கள் எப்படி இருக்கணும்னு உணர்த்துதுன்னு சொன்ன விஷயம் ரொம்ப அருமையான இருந்தது. ஒரு நெருப்பு மேலோக்கி எரியறதும், தண்ணி கீழ் நோக்கி வர்றதும், நிலம் நிலையா இருக்கிறதும், ஸோ வானம் வெறிந்து இருக்கிறதும், அந்த மாதிரி வந்து சூப்பரா இருந்தது. அந்த ஒரு விஷயம் ரொம்ப நமக்கு லைஃபுக்கே அதை வந்து ஒரு பெரிய பாடமா எடுத்துக்கலாம் பஞ்சபூதத்திலிருந்து. அதே மாதிரி இந்த தஞ்சாவூர் கோவில் கோபுரம் உயரம் அந்த விஷயம்லாம் வந்து ரொம்ப ரொம்ப புதுமையான ஒரு விஷயம், ரொம்ப அருமையா சொல்லி, அது மாதிரி நம்ம திறமையை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நல்ல கான்செப்ட். அந்த பெரியோர் துணைக்கூடன்ட்டு கிட்டத்தட்ட நம்மளுடைய ஆன்றோர்களோட சப்போர்ட்டை எடுத்துக்கணும்னு சொன்ன விஷயம் ரொம்ப ரொம்ப டச்சிங்காக இருந்தது. அது மாதிரி பணம் பற்றி பேசும்போது நம்ம எவ்வளோ பணம் வந்து ஒரு 40 வருடம் வரைக்கும் சம்பாதிக்கணும், அதுக்கு பிறகு அதை வந்து நம்மளும் என்ஜாய் பண்ணணுன்ற ஒரு கான்செப்ட். அது மாதிரி அதை சேவிங்ஸை எப்படிலாம் பண்ணணுன்ட்டு சின்ன சின்ன செய்திகளை பல செய்திகளை வந்து வரிசையாக அடிக்கிட்டே போகிறாங்க. அது மாதிரி கவிதைகள், அவங்க சொன்ன விஷயம், எத்தனை ஏராளமான வாழ்க்கைக்கு பயன் தர அனைத்து விஷயங்களும் ஒன்றா கோர்த்து இவ்வளோ கம்மியான ஒரு நேரத்தில் கொடுத்தது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். ரொம்ப அருமையான ஒரு செஷன். ரொம்ப மிஸ் பண்றேன் அந்த அருமையா. அதாவது இன்னும் இது முடிஞ்சிருச்சேன்னு ஒரு பெரிய கவலையா இருக்கு. அந்த அளவுக்கு செய்திகள் நிறைய அள்ளி வாரி வழங்கி இருக்கிறாங்க. சிவகணி மேடம், வாழ்த்துக்கள் மேடம். அருமையான ஒரு பிரசன்டேஷன், சூப்பர். தேங்க்யூ ரமேஷ் சார். மில்டன் சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். நட்புறி வணக்கம். இதற்கு முன் பேசிய நம்முடைய வீரசேகர சார் வந்து சிவகணி மேடம் பேசுனதுக்கு வந்து உரிய கோணார்புரை மாதிரி இருந்தது அவர் பேசுனது. சிவகணி மேடம் ரமேஷ் சார் சொன்னது போல ஒரு தகவல் களஞ்சியமாக சிவகணி மேடம் இருக்காங்க. எப்படி நம்ம வீரசேகரன் சொன்னது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவருக்கு எப்படி சிவகணி மேடம் சொன்னதுல இருந்து ஒரு ஒளியை பெற்று பேசுறாரு அவரு. அதாவது அந்த சொன்ன இந்த இன்சிடென்ட், அந்த பையன், அப்புறம் வந்து ஃபாதர், அப்புறம் வந்து அந்த அம்மா, அவங்க வந்து யாரு கட்டுறாங்கன்ற அந்த இறை சக்தி வேலை செய்து பாருன்னு சொன்னாங்க பாத்தீங்களா. அந்த இடத்துல வந்து அது மூலமா அவர் பெற்றிருக்கிற ஒளி, அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இது நட்புகளில எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு பாக்கியம்னு நினைக்கிறேன் இது கலந்துக்கிறது. ஸோ ரொம்ப சந்தோஷம். இந்த நெட்களை பற்றி சொல்லும்போது டெஸ்லா நம்பர் சொல்லுவாங்க, அவங்க வந்து 369 ரொம்ப முக்கியப்படுத்தி சொல்லுவாங்க. அதை தான் மேடம், அதுதான் வந்து ராஜராஜேஸ்வரன் ஃபாலோ பண்ணிருக்க மாதிரி தோணுது. 216 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து சொன்னாங்க. ஸோ ரொம்ப அற்புதம். எல்லாமே ஒரு தொடர்பு இருக்குன்றதான் சொல்ல வரேன். அதாவது நம்ம அகெயின் நம்பர்ஸ் வந்து சொல்லும்போது ஒரு 10 பேரை நம்ம கூட வச்சுக்கணும். ஏன் 10 அப்படின்னா, திருவாசகத்துல ஒரு ரகசியம் அவர் அடிக்கடி சொல்லுவார், புயல் 10, பிடித்த 10, இது மாதிரி வரிசையா 10 சொல்லி போவார், ஆசை 10. ஸோ அது மாதிரி அந்த 10ன்றது ஒரு பின்னாடி ஒரு ரகசியம் இருக்குன்ற உணர்வு. ஸோ ஷார்ட் டைம்ல சொன்னாங்க மேடம். ஒரே ஒரு சின்ன கிளாரிபிகேஷன், அந்த பணத்தை பத்தி ஒரு சின்ன ஒரு லைன் போட்டீங்க, அது சொன்னாலும் பரவாயில்ல, இல்ல அப்புறம் குரூப்ல கூட போடுங்க. அந்த பணம் உணர்வு பத்தி ஒரு 3 லைன் 4 லைன். If you can tell me, you can tell us, otherwise you can put in the group. Thank you madam. தேங்க்யூ சார். தொடர்ந்து நம்மளுடைய பிரிதிராஜன் சார் ஃபீட்பேக்கை வழங்குவார். சிவகணி மேமோட செஷன் வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி நேச்சுரல்னு சொல்ல முடியும். ரொம்ப நேச்சுரலாக அவங்களுடைய செஷன் இருக்கும். வாழ்க்கையில் வந்து யதார்த்தத்தை மட்டும்தான் அவங்க சொல்லுவாங்க. ஆக்சுவலி இவங்களுடைய செஷனில் நான் பார்க்கக்கூடிய விஷயம் வந்து லக்ஷ்மி சார் சொன்னது, இது வரைக்கும் ஃபீட்பேக் கொடுத்த அனைத்து, முக்கியமாக வீரசேகர் சார் சொன்னது எல்லா ஃபீட்பேக்கையும் நான் வழிமொழிகிறேன். அதை அப்படியே இதில் போட்டுக்கோங்க, நான் சொன்னதாக சொல்லிக்கோங்க. அடுத்து ஃபர்தராக சில விஷயங்கள் மட்டும் நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா அவ்வளோ அருமையான ஒரு செஷன் சொல்ல முடியும் நம்ம. ஏன்னா ரொம்ப நேச்சுரல், ரொம்ப ஷார்ட் பீரியட்ல நமக்கு ஒரு இன்டிமேஷன் கொடுத்து ஒரு செஷன் எடுங்க அப்படின்னா அதை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம். அது வந்து நம்ம நட்புல இருக்கிற எல்லாருக்குமே இந்த திறமை உண்டு.
அது சிவகனி மேம் கூட நான் செஷனை பார்க்குறேன், அந்த அந்த ஒரு திறமையை பார்க்குறேன். ஆக்சுவலி சுதர்மம்னு சொல்லுவோம், அதாவது நீங்கள் தர்மம் சுதர்மம் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் பண்ணக்கூடிய வேலையில் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் பெர்ஃபெக்டாக இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதோட பெர்ஃபெக்ஷன் இருக்கும். ஸோ அதோட பை ப்ராடக்டாக தான் பணம் இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ பண்ணக்கூடிய வேலைக்கு சேவை அப்படிங்கிற எண்ணத்தோட நீங்கள் பண்ணுவீங்க. அது நீங்கள் வந்து கடமையை செய்ய பலன் எதிர்பார்க்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் அது. ஸோ அது சிவகனி மேமோட ஆட்டிடியூட்ல நான் எப்பவுமே நான் பார்த்துட்டு இருக்கேன். நாங்கள் அதாவது அவங்க கேர், லக்ஷ்மி சார் அதை அண்டர்லைன் பண்ணாரு, அவங்ககிட்ட வந்து ஒரு கேர் இருக்கும் அப்படின்ட்டு. அந்த கேர் இருக்கு அப்படிங்கிறதுனால தான் அந்த கேரக்டர்ல அவங்க லை ஆகுறது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் அப்படிங்கிறதுனால தான் அவங்க வந்து இன்னைக்கு வந்து அந்த அவங்க ப்ரொஃபஷனில் வந்து நர்ஸ் அப்படிங்கிற ப்ரொஃபஷன் இருக்காங்க. வெறும் நர்ஸ்ன்னு சொல்ல முடியாது, நர்ஸுக்கு வந்து கோச்சாக இருக்காங்க. எப்படி வந்து அந்த கேரிங்கை கொடுக்கணும் பேஷண்ட்டுக்கு, பேஷண்டோட ப்ராப்ளம்ஸ் என்னங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரெயினர் அப்படிங்கிற பொசிஷனில் இருக்கிறதுனால அவங்ககிட்ட நம்ம அந்த கேரை பார்க்க முடியும். வெரி நேச்சுரல் செஷன் மேம். ஒரு ஃபினான்சியல் கன்சல்டன்ட் சொல்லக்கூடிய விஷயத்த சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டீங்க. ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ட்டு. ரெசிடென்ட்டாக இருந்தால் அது ஒரு மாதிரி, அதே கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நம்ம திறமையை பயன்படுத்தி ஒரு ஷார்ட் டைமில் அதை வந்து நம்ம கமர்ஷியலாக மாற்றணும்னா இந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு. வெரி ஆப்ட், சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஒண்டர்ஃபுல் ஷேரிங் மேம் டைம். தேங்க்யூ பிருத்திவிராஜன் சார். மேடம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செஷன் ரொம்ப ரொம்ப அருமை. நம்ம ரமேஷ் சார் சொன்ன மாதிரி, வீரசேகர் சார் சொன்ன மாதிரி, பிருத்திவிராஜன் சார் சொன்ன மாதிரி, மில்டன் சார் சொன்ன மாதிரி, ஸோ லக்ஷ்மணா சார் சொன்ன மாதிரி, ஸோ ஒவ்வொருத்தரை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். இப்போ அவ்வளோ கருத்துக்களை அவங்க எல்லாருமே உள்வாங்கியிருக்காங்கன்றது உங்கள் செஷன் வந்து உணர்த்துது. ஸோ ரொம்ப ரொம்ப அருமையான செஷனை எடுத்து கொடுத்த உங்களுக்கு நற்பொழிவு சார்பாக வாழ்த்துக்கள். மற்றும் ஒரு ஆளுமையோட நாளை சந்திப்போம் நண்பர்களே. நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சகோதரி எம் சுமதி. நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேம். நன்றி மேடம். அனைத்து பின்னூட்டம் அளித்த நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம்.